ஃபுல் பேசஞ்சர் போட்டுருக்குறோம். அங்கால அம்மாவை போட்டுருக்குறோம். இந்தியாவில் வந்து ரோட்டும் இல்லை. போனால் வண்டி பிடிக்கிற உடும்புகள் மர அது பிடிக்கும். இங்கே வீட்டை ஃபுல்லாக வந்துட்டு தெலுங்குல பேசுகிறா இல்லை எல்லா பாஷையிலையும் பேசுகிறா? பெருமாட்டுக்கு வீட்டைகளுக்கு இந்த நாய்களை வளர்ப்பாங்க. உங்களை நாங்கள் பிடிச்சி கொடுக்க போகிறோம் போல. மேலும் இடம் பார்க்க உண்ணாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இப்போ எங்கே நிற்க முடிச்சுன்னா அக்கரைப்பாத்திலேருந்து பொத்துவிலுக்கு வர வழியில் கஞ்சுடிச்சாறுங்கிற இடம் ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்த முடிச்சுன்னா தெலுங்கு மக்கள்கள் வாழ்கிறாங்க. நினைக்கிறேன் இந்த வழியெல்லாம் போகணும். இது வந்துக்கிட்டு அக்கரைப்பத்துக்கு இந்த வார வீதி இது. அப்படி அக்கரைப்பத்துலேருந்து இங்கே பொத்துவிலுக்கு போகிற இந்த இடையில தானே இருக்குது. நீங்கள் வரக்குள்ளேயே இந்த போர்டில் பார்க்கலாம் கஞ்சுடிச்சாறுன்னு சொல்லி போட்டு. இங்கெல்லாம் வந்துட்டு பெரும்பாலான வந்துட்டு விவசாயம் செய்வாங்க. அடுத்தது ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடியதை பார்க்கலாம் ஃபுல்லாக. இப்படிதான் கூட்டின்னு வந்துட்டு மீன் பிடிக்கிறது தானே. மீன் பிடிப்பாங்க. அந்த குளத்துல போனால் தான் மீன் பிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி எப்படின்ட்டு தெரியா போகிறது தெரியாது. நாங்கள் நிலமினா போவோம். சரி, மக்களை வந்து பார்த்துக்கிட்டு மக்களை பார்த்துக்கிறோம். இப்படியே விறகுல ஒரு அம்மா வந்துக்கிட்டு கொஞ்சம் மேத்தி கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்த கொடுத்து போட்டு முன்னுக்கு தான் போகணும். நான் முன்னுக்கு ஏறுறேன். இல்லை நானும் வரது இருக்கேன். தம்பி இதில் அம்மாக்கு என்ன பேர்? என்ன பேர்? கண்ணகவி. உங்களை நாங்கள் பிடிச்சி கொடுக்க போகிறோம் போல. சாப்பாடு எத்தனை வயசு அம்மாக்கு? எனக்கு 77. எங்க இருந்து வார இல்லம்மா? விநாயகரம் வாரம் நான் அடிக்கிற வீடு அடிக்கிற கடைக்கு. ஓகே இடத்துல போய் இறங்க போறீங்க. 12 வருஷம் நான் இதுல வந்து. எங்க இருந்து? நான் சின்ன தானே அந்த விநாயகர் அங்காளைக்கிறாக்கள் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி விநாயகபுரத்தில் எனக்கு செத்தமாண்ட உள்ளியல் 2, கொஞ்சாலிய விட்டவன் கலஞ்சவன் 2, அவ இருக்கிற வீட்டுக்காரி மகளுக்கு 4. அப்ப இதுகளுக்கும் அதுகளுக்கும் போர் வருது, சண்டை வருது. தனியா இருக்கிறீங்களா? அதுல 2 பேரும் செத்துட்டான். அந்த தாண்டியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் உள்ளுக்குள்ள அம்மா என்ன தெலுங்கு மக்கள் இருக்கணுமா? தெலுங்குல இருந்து வந்தாங்க. அந்த புறாக்கு பேசுங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. நம்மளுக்கு ரைட். ஓகே. அப்ப எல்லாருமே கலந்துருக்கீங்க? சகலரும் கலந்துருக்காங்க. நாங்க இடம்பெயர்ந்து வந்தோண்டு எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்க. எங்க எந்த இடம்பெயர்ந்து வந்தீங்க? நாங்க இருந்த சேனை தங்க இந்த தாண்டியடி விநாயகபுரம். அப்ப விநாயகபுரத்துல இருந்து வந்தா பிள்ளைகளுக்கு எல்லாம் தேயம் கொடுத்தா. அப்ப இந்த பிள்ளைகளும் வந்து என்னோட சேர்ந்தா இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதான் நாடி நான் இவக்கு கரைச்சலா இருக்குது, தனியா விட்டாதான் விட பேர பிள்ளைகளை கொண்டு வளர்ப்பாங்க. நான் வச்சிருந்தான் இந்த இடம் தான் எனக்கு. நீங்க பேர பிள்ளைகளோட பேர பிள்ளைகள் 2 செத்துட்டு, ஒன்றுக்கு 24 வயசு, ஒன்றுக்கு 28. சரி போமா. சரி இல்லை நான் இப்படி ஒன்றுக்கு இருந்து வரேன். ரைட். ஓகே. அலசி நாட்டை தொட்டா ஸ்டார்ட் எல்லாமே வெள்ளமா தலையா. ஆட்டோவில் வந்து ஃபுல் பேசஞ்சர் போட்டுருக்குறோம். அங்கால அம்மாவை போட்டுருக்குறோம். இந்தியாவில் வந்து ரோட்டும் இல்லை. ஒரு மணல் ரோட்லாம். கிராமத்து லைஃப் இப்படித்தான் உள்ளுக்கு ஏற்றி போகிறேன். வீட்டு காசு சொன்னால் வாடகை காசு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிராமத்து வாழ்க்கை வந்து போய்க்கு நிற்கும். இல்லை உள்ளுக்கு வந்துட்டு போக்குவரத்து கஷ்டம். அப்போ இருக்கிற வாகனத்தெல்லாம் வந்து இறங்கி போவாங்க. ரோட்டு இதெல்லாம் ரோடெல்லாம் வந்துட்டு இப்படி நார்மல் ரோடு தான் போய்க்கு. அம்மாவோட வீடு வந்தாச்சு. அம்மா அப்படி வர கொடுக்கும். ஏதோ அம்மாவோட வீடு 2வது வேலை இப்போ போயிட்டு வாங்க. என்ன தெம்பிளியா மணிக்கா? மற்றது தெம்பிளி இல்லை, மற்றது தான். சரி அம்மா போயிட்டு வாங்க. அப்போ சரி. இதுதான் வந்துட்டு அவங்களோட கிராமம்.
பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான சின்ன சின்ன வீடு சார் அப்படி இருக்கும். நெஞ்சால சோளம் போட்டிருக்காங்க. நான் இந்த பொடியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கால கதைக்காங்க. தம்பி வாங்கல வெக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அந்த அவைகளுக்குள்ளே பேசுகிற பேச்சல் வந்துக்கிட்டு தெலுங்கு பாஷை தானே உங்களுக்கு விளங்குது தானே. தெலுங்குல என்ன பேசு பாப்போம். ஊடுத்துக்கு வேண்டா போக வேண்டாவையா சோமேகத்துக்கு என்ன சொல்கிற சுகமா நல்லா இருக்கீங்களா பாகுண்டாவா என்ன பாகுண்டாவாயா எத்தனை அவனு படிக்கிற ஏல எங்கே ஸ்கூலுக்கு போகிற எங்க எங்கே இருக்கு இங்கே இல்லை விநாயகபுரத்துக்கு போகிறேன் இதில் பஸ்லையா போகிறேன் இங்கேருந்து நடந்து போகணுமே நடந்து இந்த நம்ம வந்தோம் தானே அந்த மெயின் அங்கே நடந்து போய் மறு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகணும். இங்கே ஸ்கூலில் இல்லையா உள்ளுக்கும் 5ஆம் ஆண்டு மட்டும் தானே இருக்கேனே. இங்கே வீட்டை ஃபுல்லாக வந்துட்டு தெலுங்குல பேசுகிறா இல்லை எல்லா பாஷையிலையும் பேசுகிறா? சிங்களமும் தெரியுமா உங்களுக்கு? எல்லா பாஷையும் 3 மொழிகள் தெரியும் பாருங்க. எழுதுவீங்களா? எழுதி அப்படியே ஒரு ஐயாட வீட்டுக்குள்ளே போய்ச்சிருக்கேன். வாசல்ல வந்துக்கிட்டு 4 நாய்கள் இருக்கு. பெருமாட்டுக்கு வேட்டைகளுக்கு இந்த நாய்களை வளர்ப்பாங்க. தமிழ் பேர் தான் வாரு. தமிழ் பேர் தான் வாரு. தமிழ் பேர் தான் வைக்கிறேன். எங்களோட பாஷை உங்களோட அம்மா அப்பா வந்தவே இல்லாட்டி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களா? இல்லை அம்மாவுக்கள் அப்பாக்கள் தான் அவங்க இருந்து அந்த நேரத்தில் அந்த இதில் இருந்த இந்தியாவில் இருந்து அவங்கள் பரம்பரம் அப்படியே வந்து இங்கே அலிகம்பகை நிற்கங்கள் இங்கே நிற்கங்கள். தெலுங்குல நீங்கள் சரளமாக கதைப்பீங்க? தெலுங்குல சரளமாக கதைப்பீங்களா? நாங்கள் தெலுங்கு தான் எங்களோட ஆக்கள் இருந்தால் நாங்கள் எங்களோட பாஷை தெலுங்குல தான் கதைப்போம். ரைட். தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும். சிங்களம் தெரிஞ்ச ஆக்கள் இருக்காங்க தெரியாது. இப்போ எங்களுக்கெல்லாம் சிங்களம் தெரியாது. தெரிஞ்ச இந்த ஊர் வழியாக போய் வராங்களே அவங்களுக்கு தெரியும். ஊர் சுத்த போகிற ஆக்களுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் அப்படி போகிறதில்ல. நாம இங்கே கம தொழில் செஞ்சுக்கணும் எல்லாமே. ஐயாட பிரதான தொழில் என்ன செய்கிறீங்க? என்னென்ன விவசாயங்கள் மட்டும்தானா? விவசாயம் மட்டும். மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கிற வேட்டை போகிறோம். வேட்டைக்கு போகிறோம். வேட்டைக்கு போகிறோம். இப்போ போகல. இப்போ சட்டங்கள் அந்த மாதிரி. முதல் வேட்டைக்கு போய் என்ன பிடிப்பீங்க? வேட்டைக்கு போனால் பண்டி பிடிக்கிற உடும்புகள் மர அது பிடிக்கிறோம். அது பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? இப்போ போகிறதுக்காண்டா பெரிய கஷ்டம். முதல் அனுமதி இருந்தது. முதல்ல ஒரு பிரச்சனை இல்லை, போய் வரலாம், எடுத்துக்கொண்டு வரலாம். அப்போ அந்த குரங்கு பாம்புகள் வளர்க்குறாக்கள் ஒரு தரப்பு மட்டும்தானே எல்லாரும் செய்கிறது? இல்லை எல்லாரும் செய்கிறது. அவங்க பரம்பரம் அவங்க சின்ன பருவத்திலிருந்து அந்த வேலை தான். இப்போ எத்தனை குடும்பம் அப்படி இருப்பீங்க நம்ம இங்கே? இங்கே 150 குடும்பம். 150 குடும்பம் இருக்கு. அப்படியே குரங்கு பாம்புகள் வளர்க்குறாக்கள் எத்தனை பேர் இருக்கு? அவங்க இருந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் மோசம் போயிட்டாங்க. ஒரு 3 பேர் மோசம் போயிட்டாங்க. இனி ஒரு ஆள் தான் நிற்கானுங்க. குரங்கும் பாம்பு வச்சிருக்கு. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. அவங்க திருமணம் முடிக்கக்குள்ள அந்த சீதனமாக கொடுப்பாங்கண்ணே. இந்த குரங்கு இதெல்லாம் சீதனம் சீதனம் அது பழமொழி. இப்போ ஆக்களுக்கு அந்த மாதிரி இல்லை. முதல்ல எல்லாம் அப்படிதான். முதல்ல நாய், பாம்பு, குழல், குரங்கு. குழாலண்டா குழலண்ட ஊதுறோம். பாம்பு காட்டி அது சீதனம் கொடுக்குறது. அதுதான் கொடுக்குறோம். சரி, இதில் வந்து தெலுங்குல வந்து வித்தியாசமான முறையண்டா ஏதாவது நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? இப்போ மத்தாக்களை விட வித்தியாசமான இப்போ நீங்கள் இப்போ சீதனமாக கொடுக்க இதெல்லாம் சொன்னீங்களா இந்த நாய் குரங்கு குழல் எல்லாம் அப்படி ஏதாவது வித்தியாசமாக செய்கிறீங்களா? இல்லை அது செய்யறதில்ல. இப்போ இருந்தால் கொடுக்குறோம். இப்போ நாய் இருந்தால் ஆம்பிள்ளைக்கு தான் சீதனம். பொம்புள்ளைகளுக்கு சீதனம் இல்லை. ஆம்பிள்ளைகளுக்கு தான் சீதனம். ஆம்பளைகளுக்கு சீதனம்னா ஆம்பளை தரப்பு பொம்பளை விட்டாரு கொடுக்குறோம். ரைட். எங்கள் இஸ்லாமிய முறையில் இந்த மகர் கொடுத்தெடுப்ப மனுஷன் அப்படி அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஆம்பளை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்குள்ள அந்த இது கொடுத்தெடுக்குறேன். ரைட். நீங்கள் இங்கே நல்ல சந்தோஷமா இருக்கீங்க எங்களை தெலுங்குல எப்படி சொல்கிறேன்? మేము ఈడ బాగా ఉన్నాం. எப்படி? మేము ఈడ బాగా ఉన్నాం. சிறுவள்ளிபுரம். சிறுவள்ளிபுரத்தில் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கோம். உங்களோட வயசு என்னன்னு கேட்கறதுக்கு? வயசு கேட்குறோம். நீ வயது நான் உன்னை விரும்புறேன்ன்றதுக்கு
நின்று நீ விரும்புண்டா விரும்புண்டா கிட்டத்தட்ட தமிழும் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட விளங்குது விளங்குது, எங்களுக்கும் வயதாண்டேக்க வயசு மற்றது நின்னண்டேக்க அவங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. கிட்டத்தட்ட அந்த தமிழை ஒட்டின மாதிரி தான் இருக்கு என்ன பாசை. தமிழ் ஓட்டின மாதிரி தான் இருக்குது. முந்தைய இறைச்சி பிடிச்சாலும் காவி கொண்டு வாரு. இப்போ என்னென்றாலும் நம்ம கிடைச்சா இனி ஒழிச்சு வகுத்துல போன ஒன்று இல்லாட்டி வெட்டியால கொண்டு வரல. ரைட். முதல்ல எல்லாம் வேல் வந்து வேட்டைக்கு போய் வாழ்வாரம் செய்யணும். பிறகு இருக்கமாயிட்டு இப்ப விடுறாங்களே இல்ல. இப்போ விடுறாங்க இல்லை. அதுக்கு வந்து லைசன் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை அதெல்லாம் தர மாட்டாங்க. ஏண்டா இப்ப எல்லாருக்கும் கொடுக்கலாட்டியும் அதை இப்ப உங்களோட அது வந்து நீங்க கொடுத்திருக்கலாம். நாங்க கேட்டோம் அது கொடுக்கல. நீங்க பூர்வீகமா செஞ்சு அந்த வேலை செய்வாங்க. பூர்வீகமா அந்த விஷயத்துல இருந்து வாழ்ந்து வந்தாக்களுக்கு வந்துட்டு அதை கொடுக்கலாம் அப்படின்றது ஐயா வந்துட்டு கருத்தா சொல்றாரு. என்ன ஆனா உங்களுக்கு தரல. இந்த வீடுகள் எல்லாம் வந்து யார் கட்டி தந்தது? அரசாங்கம் கட்டி தந்தது. ஐயா எத்தனை வருஷம் எங்க இருக்கிறீங்க? நாங்க இப்ப நான் பிறந்த இது தெரியா இனி அப்பா அவங்க என்னன்றது எத்தனை வருஷம் வந்து நம்ம தெரியாது. அதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். அப்படி நம்ம பல 200 வருடங்களுக்கு முன்னாடி 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே மக்கள் வந்துட்டு இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சந்தோஷமா தான் இருக்கிறீங்க இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா இயற்கை வளம் பொருந்திய இடத்துல இருக்கிறீங்க, நல்லா இருக்குது. முந்தியாண்டா கிடுக்கு வீடுகள் குடில்கள் அது இது வேற சங்கம் வந்து நிறைய பேருக்கு கட்டி கொடுத்து. நாங்க கேட்குற பதிலுக்கு நீங்க தெலுங்காலே பதில் சொல்லுங்க. அப்போ இப்போ நீங்க தமிழான கதைக்கு நாங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தெலுங்கால இப்போ முந்தி எப்படி இருந்து எங்களுக்கு இப்போ நீங்க தெலுங்கு தானே தமிழால இந்தாரா கிடுக்கல் வந்துட்டு ఇప్పుడు రాత్రిండ్లలో అరసంగం వచ్చి రాత్రిండ్లు కట్టించి రాత్రిండ్లలో நம்ம பார்க்க கட்டி கொடுத்துருக்கு. இப்ப நல்லா இருக்கும் ஊட்டாண்டு போட்டு செல்றோம். கிடுக்கூட்டுல மழை வந்தா ஒழுகுறதும் மழை பெஞ்சு இப்ப ஓகே. இப்ப கல்லூரி ஒன்றும் இல்லை. அவன சிலாக்கள் கிடுக்கூட்டுல இருக்கிறாப்புலையும் இருக்குது. இல்ல கிடுக்கூட்டுல வீடுகள் இல்ல. ரைட். அப்படி என்று சொன்னா ஓகே. இப்ப புதுசா கல்யாணம் முடிச்ச ஆக்கள் தான் இவங்க. எந்த மக்கள் என்ன தகரம் வீடுகள் கட்டிருக்கிறது. புதுசா கல்யாணம் முடிச்சாங்க. பழைய ஆக்களுக்கெல்லாம் கல் வீடுகள் கட்டி கொடுத்திருக்குது. இந்த சாத்திரம் பார்க்குற கலைஞர் இருக்காங்களா? சாத்திரம் பார்க்குறாக்களும் தொழிலுக்கு போயிட்டாங்க. பின்னரம் வந்தால் வந்துட்டு நம்ம சாஸ்திரம் பார்க்குறாங்க. சில டைம்ல அந்த பாம்பாற்றாக்களையும் நான் பார்க்கலாம். சாத்திரம் பார்க்குற நீ பின்னரம் வாங்க நான் காட்டுறேன். பேரு ராசவேல். தண்ணி எல்லாம் தண்ணி வசதி இல்லையா? தண்ணி பைப்பு தந்துருக்கு. பைப்பில் தான் பாருங்க. அது போர்வேல் ஐயா? போர்வேலா இல்ல? இல்ல இல்ல வாட்டர் சப்ளையா? வாட்டர் சப்ளை இதில் வந்துட்டு வாட்டர் சப்ளை இதெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க. இந்த நரிகொம்புகள் அது இதுன்ற இருக்கு. உங்கள்ட்ட இருக்கா? நம்ம ஒரு தொழிலுக்கு போறதுக்கு மான் கொம்பு இல்ல, இது நரிகொம்பு, குள்ள நரிகொம்பு அது கல் எடுத்து வச்சையா நம்மள என்ன தொழிலுக்கும் நல்ல சாமான். கடைக்கோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ வச்சிருக்கிறதுக்கோ இந்த நம்ம என்ன தொழிலுக்கும் நல்லமான சாமான். நல்ல அந்த அதாவது எப்படி சொன்னா அதை வச்சிருந்தா அதிர்ஷ்டம் அப்படின்றாப்புல நரிக்கொம்பு. அதுகள் நாங்க வேண்டி கொண்டு போய் எங்களுக்கு பிரச்சனை வராது இடையில. இல்ல அதுகள் ஒன்றும் இல்ல. நம்ம பேப்பர்ல சுத்தி வச்சு கொண்டு போகலாம். அடுத்தது அந்த ஒரு மூலிகை ஒன்றிருக்கு, அதை வச்சு அந்த பாம்பு கிட்ட அந்த பாம்பு வேறுன்னு சொல்லி போட்டு அதை நம்ம வச்சுக்கிருந்தோம்னு சொன்னா அந்த பாம்புகள் விஷ ஜந்துகள் நம்மளுக்கு பக்கத்துல அதுல ஸ்மெல்லுக்கு வந்துகிட்டு வராது. அப்படி என்ன மாதிரி எவ்வளோ ஐயா போகுது நரிக்கொம்பு? பாம்பு வந்து கொம்புக்கு அது போகும் 15,000 போகும். அந்த பாம்பு வேறு 1000 ரூபா போகும். ரைட். நான் வரக்குள்ள வந்து என்ன செய்வோம், இதில் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போவோம் இல்லையா? இன்னும் இதை குடிசைகள் தான் வந்துட்டு அவங்க வாழ்கிற இடங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால அவங்க அந்த சேச்சிக்கு போயிருக்காங்க. சிலாக்கள் வந்துக்கிட்டு தொழிலுக்கு போனதால் பெருமாட்டு இருக்கிற வீடுகள் எல்லாமே மூடி தான் கிடக்குது. இங்கே ஏரியாவில் வந்துட்டு மதில்கள் எல்லாம் இல்லை, வேலிகள் இப்படியான இதுகள் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே காணக்கூடியதாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு தெலுங்கு கிராமத்தையும் காட்டியாச்சு, தெலுங்கு பேசுகிற ஒரு ஐயாவையும் காட்டியாச்சு. என்ன சொல்கிறீங்க அந்த கிராமத்தை பற்றி? வித்தியாசமாக இருந்தது. மற்ற கணக்கு விஷயங்கள் சொன்ன ஒரு ஐயா பார்க்கவே தெரியாது. செயினும் வெத்தலையும் போட்டுட்டு பார்க்கவே வித்தியாசம். அப்படி வித்தியாசமாக தெரியுதுன்னு. இந்த கிராமங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு?
நல்ல இயற்கை கிராமமா இருக்கு இங்க அடுத்தது இங்கெல்லாம் வந்துட்டு கஞ்சுடிச்சாறு என்று சொல்ல ஒரு காலத்தில் வந்துட்டு தமிழர்களுடைய கோட்டை என்று சொல்லலாம். இஞ்சால வந்துட்டு சாதாரணமாக நம்ம வேற ஏழாது இஞ்சால வந்துக்கிட்டு இப்போ ஓகே முன்னாடி பழைய காலங்களில் நாங்கள் வேற தொழில காலத்துல இருந்து நிறைய தரம் போய் அங்கே நினைஞ்சி ஃபுல்லாக மீன் பிடிச்சி கிட்டத்தட்ட 20 கிலோ 30 கிலோ மீன் எல்லாம் நினைஞ்சி பெரிய பெரிய செல்வம் மீன் மட்டும் பிடிக்க போகிறோமான்னு சொன்னா ஒரு பயல பேக்கில் ஒரு அரைவாசி மீன் என்ன செய்யலாம் பிடிச்சி வரலாம். வேற வீடியோ எல்லாம் எடுக்கிறது இல்லை, மீன் மட்டும் தான் பிடிக்க போறாமன்னு சொன்னா போற காலையில 8 மணில இருந்து ஒரு பகல் 1 மணிக்குள்ள ஒரு பயல பேக்கில் அரைவாசி மீனை பிடிச்சிக்கிறோம். அதை இங்கே நண்பர் வலிக்கார் அவர்கிட்ட சின்ன அந்த தூண்டல் உண்டு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரூபஸ் கோலமண்டிக்கு அங்கதான் மீன் பிடிக்கலாம். கஞ்சுடிச்சாறு நமக்கு தான் இங்க பிடிக்கலாம். அந்த வாராக்கள் எப்பயாலும் இருந்து போட்டு மீன் பிடிக்கிறாங்க, அது வளர்க்குற குளம், அதுக்குள்ள நமக்கு தான் பிடிக்கலாம். இங்க இருக்கிறாங்களுக்கு என்ன செய்யலாம், மீனவர்களுக்கு பிடிக்கும். மீனவர் வந்துட்டு அந்த கஞ்சுடிச்சாறு அதனால சொன்ன அரை பேக்கு நிரம்பும். ஏன்னா போட போட மீன் தான் பெரிய பெரிய 1 கிலோ 1/2 கிலோ பெரிய பெரிய செல்வ மீன்கள் தான் வரும். அதோட வந்துட்டு இந்த கஞ்சுடிச்சாறு வீடியோவை வந்துக்கிட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.